5 நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு 300 ml அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி இல்லைன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தயிர் கூட சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலந்து சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த தயிர் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.